திருச்சிற்றம்பலம். மகா கந்த சஷ்டி விழாவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த கந்த சஷ்டி 7 நாள் வைபவத்தில் 6வது நாள் நடைபெறக்கூடிய சூரசம்ஹாரம்தான் மிகவும் பிரபலமாக பேசப்படுகின்ற ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகின்றது. இந்த சூரசம்ஹாரத்தை பற்றின ஆன்மீக விளக்கத்தை நாம் இப்போது பார்ப்போம். சூரசம்ஹாரம் என்பது சூரபதுமனை முருகப்பெருமான் வதம் செய்து தேவர்களை காத்து ரட்சித்த தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த சூரபதுமன் வதம் செய்தல் என்பது ஆன்மீகத்தில் எவ்வாறு பார்க்கப்படுகின்றது? இது புராணத்தில் ஒரு தெய்வ வரலாறாக பார்க்கப்படுவது மட்டுமல்லாது, ஆன்மீகத்தில் நாம் பார்க்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்விலும் ஒரு முக்கிய அம்சமாக பார்க்கப்படுகின்றது. அது எப்படி என்பதை நாம் சற்று சிந்திப்போம். சூரபதுமன் என்பவன் ஒரு அசுரனாக நாம் புராணத்தில் பார்க்கின்றோம். அந்த அசுரன் பல தவறான செயல்களில் ஈடுபட்டு மக்களை வதைக்கின்றான், குறிப்பாக தேவர்களை வதைக்கின்றான். அந்த சூரபத்மன் என்பவன் ஒவ்வொரு மனிதனுடைய மனத்திற்குள்ளும் குடிக்கொண்டிருக்கும் சைவ சமயம் சொல்வது போன்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற மும்மலங்கள் தான். இந்த மும்மலங்கள் பல்வேறு பரிணாம வளர்ச்சி பெற்று ஒவ்வொரு மனிதனுடைய மனத்திற்குள்ளேயும் ஆணவம், அகங்காரம், ஆசை, பேராசை, கோபம், துரோகம் என்று பல பரிணாம வளர்ச்சி பெற்று நமக்குள்ளேயே தான் திகழ்கின்றது. அப்படி என்றால் சூரபத்மன் நம்முடைய காம, குரோத, ஆசை, பேராசைன்னு சொல்றோம். அப்ப முருகப்பெருமான் அப்படின்னா யாரு அப்படின்னா, வேல் நம்முடைய ஞானம். அதாவது முருகப்பெருமான் ஞானத்தை அருளும் தெய்வமாக திகழ்கின்றார். ஞானம் எப்பொழுது ஒரு மனிதனுடைய மனதிற்குள் உருவாகின்றதோ, பிறக்கின்றதோ, அப்பொழுதே அவனிடத்தில் இருக்கின்ற ஆணவம், கண்மம், மாயை என்கின்ற மும்மலங்களும் அவனிடத்திலிருந்து கலைந்துவிடும், களையப்பட்டுவிடும். அப்ப சூரபத்மன முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்தது எதை குறிக்கின்றது? ஆன்மீகத்தில் பார்த்தா, ஒவ்வொரு மனுஷனுடைய அறியாமை என்னும் இருளை அகற்றும் ஞான ஜோதியாக முருகப்பெருமான் திகழ்கின்றார். இந்த நிகழ்வை நம்முடைய முன்னோர்கள் புராணங்கள் வழியாக நாம் புரிந்து கொள்ளும்படி சூட்சுமமாக வைத்துள்ளனர். இன்றளவும் இந்த கந்தசஷ்டி விழா, சூரசம்ஹாரம் என்பது மிகவும் விமரிசையாக பல திருக்கோயில்களில் நடந்துட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக திருச்செந்தூர் மட்டுமல்லாது தமிழகத்தில் உள்ள அனைத்து திருக்கோயில்களிலும் இது ரொம்ப விசேஷமான விழாவாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா, சூரபத்மனையும் முருகப்பெருமானையும் நாம் வெளியே தேடிட்டு இருக்கோம். ஆனால் 6 முகங்களாக வருகின்ற சூரபத்மனாக இருக்கட்டும், சிங்கமுகனாக இருக்கட்டும், அந்த அனைத்து முகங்களும் நமக்குள்ளதான் இருக்கு. அந்த அத்தனை முகங்களையும் களைவது ஒரு தெய்வீக ஞானம். அதுதான் முருகப்பெருமானுடைய அருள். அந்த அருளை நாம பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக நம்மளை நாம உருவாக்கிக்கக்கூடிய ஒரு வழிமுறை தான் இந்த கந்த சஷ்டி விரத நாட்களாக பார்க்கப்படுகின்றது. இந்த 6 நாள் எப்படி வீரபாகுவோட முருகப்பெருமான் போருக்கு தயாராகிறாரோ, அந்த மாதிரி நம்மளுடைய மனத்தையும் உடலையும் நாம் பக்குவப்படுத்தக்கூடிய நாட்களாகத்தான் இந்த கந்த சஷ்டி விரத நாள் நமக்காக நம்முடைய முன்னோர்களால் வழிவகுத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நான் ஏற்கனவே நரகாசுரனை பற்றி தீபாவளியில் ஒரு வீடியோ போடும்போது அந்த பதிவில் சொல்லியிருந்தேன். நம்முடைய தமிழகத்தில் யாரையும் கொன்னுட்டு அதை கொண்டாடுற வழக்கம் நம்ம இடத்துல கிடையாதுன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் தமிழகத்தில் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்வதாக கூறப்படுகின்ற இந்த புராணமானது நம்முடைய மனத்திற்குள்ள இருக்கிற ஒவ்வொரு
அறியாமை என்னும் இருளை அகற்றக்கூடிய தெய்வ சிந்தனையை நாம் தியானிக்க வேண்டும் என்பதைத்தான் முருகப்பெருமானுடைய துணையோடு நாம் அந்த அறிவு ஒளியை பெறக்கூடிய ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புராணங்களாக நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்துருக்காங்க. நாம் இந்த கந்த சஷ்டி பெருவிழாவில் சூரசம்ஹாரமாய் நம்முடைய மனத்திற்குள் இருக்கின்ற சூரனை முருகப்பெருமானின் துணை கொண்டு அவருடைய அருள் கொண்டு நாம் இந்த அறியாமை என்னும் சூரனை வதைப்போம். ஞானம் என்னும் பேரொளியில் நாம் திளைப்போம். திருச்சிற்றம்பலம்.